நண்பர்களே, 1993ஆம் ஆண்டு ப்ரமோஷன் ஆகி நான் தமிழ்நாடு தூத்துக்குடியிலிருந்து நெய்யாற்றின்கரை என்ற ஒரு ஊருக்கு, அதாவது திருவனந்தபுரத்திலிருந்து, கேரளாவில் திருவனந்தபுரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் இந்த பக்கம், அதாவது களியக்காவலையை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பார்டர், அங்கே ப்ரமோஷனில் போயிருந்தேன். சிறிது நாளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மற்றொருவர், நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன், மற்றொருவர் திருநெல்வேலியிலிருந்து சீனியர் மேனேஜராக அங்கே வந்து ஜாயின் பண்ணினார். இருவரும் அருகருகே ஒரு வீடு எடுத்து அங்கே கோட்ரஸில் தங்கியிருந்தோம். நாங்கள் தனியாகத்தான் தங்கியிருந்தோம், ஃபேமிலியை கூட்டிச் செல்லவில்லை. மார்னிங் அதிகாலை 5 மணி அளவில் அந்த ரோடு அந்த ரோடு நெய்யாற்றங்கரை டு நாகர்கோவில் போகிற அந்த ரோட்டில் வாக்கிங் போகிறது வழக்கம், அந்த மெயின் ரோட்டில். இப்படி ஒரு நாள் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு வளைவு, அந்த ரோட்டிலேருந்து இப்படி வளைஞ்சு அடுத்து என்ன இருக்குதுன்னு தெரியாது வளைவு, அந்த ரோட்டில் ஒரு நாய் கீழே கிடந்தது. நாங்கள் அதிகாலை சென்று கொண்டிருந்த பொழுது காலில், அந்த நாயின் காலில் யாரோ இடித்து விட்டார்கள், ஏதோ ஒரு வண்டி இடித்து விட்டது. அது எழும்பவும் முடியலை, அந்த சூழ்நிலையில் அது இருந்தது. சிறிது நேரம் இருந்திருந்தால் ஏதோ வண்டி வருகிற வண்டி, அது நாய் கிடக்கிறதே தெரியாது, அப்படி வந்து வளைஞ்சு வரணும், அந்த நாயை ஏற்றி அது இறந்திருக்கும். நாங்கள் 2 பேரும் போனோம். போய் பார்க்கும் பொழுது இந்த நாய் கிடந்தது. உடனே அந்த நாயை தூக்கி அட்லீஸ்ட்டு பக்கத்தில் ஒரு சாக்கடை மாதிரி காஞ்சி போய் கிடந்தது, அதில் தூக்கி போட்டாவது போவோம், அது உயிர் பழகிட்டோம். மறுநாள் அந்த நாய் சொந்தக்காரங்க வந்து பார்த்து அதை எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு. நண்பர் வந்து பயந்தார், திடீர்னு கடிச்சிட்டுனா என்ன செய்யுது அப்படின்னு. தூக்கி போடும் பாஸ், கடிச்சிட்டு போகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும், அவர் இந்த பக்கம் கழுத்து பக்கமும், நான் அந்த பின்பகுதியும் தூக்கி போட்டோம். அது பாவம், அது பரிதாபமாக எங்களை பார்த்தே ரொம்ப இதாக இருந்தது. அப்படியே தூக்கி அந்த கானுக்குள்ளே போட்டுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த நாய் கால் மட்டும் அடிபட்டுருந்துச்சு, வேறு எதுவும் உயிர் போகிற நிலையெல்லாம் ஒன்றும் இல்லை, கால் மட்டும் அடி, நடக்க முடியாமல் கிடந்தது. தூக்கி போட்டு எங்கள் பாட்டில் மறுபடி வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். என்னென்னா, அந்த நாய் வந்து நாங்கள் தூக்கி போடும்போது எங்களை பார்த்த பார்வை இருக்குது, அதில் அப்படி ஒரு அன்பு பார்வை, எங்களை ஒரு ஆசீர்வாதம் வழங்குற மாதிரி ஒரு நிறைவு எங்களுக்கு. ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை இன்றைக்கி நிறுத்தி விட்டோம் என்ற அளவில் எனக்கு மனசு இந்த மாதிரி காரியம் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வந்து விட்டோம். வந்து அப்போது நண்பர் வந்துட்டு அப்போ ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருந்தார். அன்றைய தினமே நடந்த ஒரு சம்பவம். இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி வெகு நாள் ஆசை, அதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாரு. அன்றைக்கி போயிட்டு காலையில் 10 மணி இருக்கும், போனால் ஒரு 11 மணி அளவில் தபால் வந்தது. வந்து பார்த்தா இவருக்கு இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு செலக்ட் ஆகிட்டு. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த நாயை காலையில் நம்ம காப்பாற்றி அது கொடுத்த ஆசீர்வாதம் தான் அந்த அளவுக்கு கடவுள் இருக்கணும். அவர்கிட்ட உடனே சொன்னேன், இதான் பாஸ் உண்மை அப்படின்னு. சிறிது நாள் எனக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு சொந்த ஊருக்கே. அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருந்தது. அது எப்படி தற்செயலாக நடந்ததாக இருந்தாலும் அந்த நாயோட ஆசீர்வாதம் தான் இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் என்று எனக்கு ரொம்ப நாளாகவே, அது இப்போ கூட நான் மற்றவர்களோட பேசும்பொழுது அந்த இது கிடச்சிதுன்னா அதோட ஆசீர்வாதம் தான். அதனால் மனிதர்கள் மட்டும்தான் நமக்கு ஆசீர்வதிப்பார்கள், அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு பலிக்கும் என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் வாழ்கிறார். அந்த உயிர்கள் நம்ம அன்போடு பார்க்கும் பொழுது, அதை நம்ம நன்றியோடு பார்க்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிப்பதாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி மற்ற உயிர்கள் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, மனிதர்கள் ஆசீர்வதிக்கும் தன்மையை விட அது பல மடங்கு அதிகம் என்பதை அன்று நான் நேரில் உணர்ந்தேன். நண்பர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார். அனைத்தும் நம்மை போன்றே அவரும் உணர்வுள்ளவர்கள். அதனால் நம்ம அதுகளை வதைக்காமல் இருப்பது நல்லது. இன்றும் அந்த சம்பவம் நினைத்து கொள்வேன். மறக்க முடியாத ஒரு சம்பவம். இது நடந்து கிட்டத்தட்ட 1993, 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று காலையில் உங்களை அந்த ஒரு நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.